இப்போ உள்ள காலகட்டங்கள்ல மொபைல் பயன்பாட்டாளர்களோட எண்ணிக்கை மிகவும் அதிகமாயிடுச்சு. மேபி எப்படி சொல்றது? மொபைல் ஃபோன் இல்லாத ஆட்களே இல்லன்னு தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். அதாவது ஒரு பள்ளி மாணவன் ஆசிரியர் முன்னாடி ஒரு மாரி தெனாவட்டா உட்காந்து ஒரு பதிவா இருக்கு. அவன் மேற்கொண்டு அவங்க ரியாக்ட் பண்றதுக்கும் ரொம்ப கெத்தா இருக்கிற மாரி ரிப்ளை பண்றாப்ல. மேபி அவன் எத பத்தி இன்ஃப்ளூயன்ஸா இருப்பான்னா, இந்த மாரி ஒரு பதிவுகள ஆல்ரெடி ஏதாவது ஒரு ரீல்ஸ்லயோ, வீடியோஸ்லயோ பார்த்துருப்பான். இது மாரி பண்ணா கெத்தா இருக்குமோங்கிற மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல தான் அந்த பதிவ பார்க்க முடிஞ்சது. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, மேபி பெற்றோர்கள் கொஞ்சம் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோனே தரக்கூடாதான்னு கேட்டா, அத குடுக்காமலும் இனிமேலு இருக்கவும் முடியாது. ஓரளவுக்காவது அவங்க மீது உங்க கவனத்த செலுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஆ ஆல்ரெடி டீச்சர்ஸும் அந்த ஸ்டூடண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்ல கேப் வந்துருச்சுன்னா, பெற்றோருக்கும் அதே நிலைமைங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவங்க பயன்படுறோங்கிறதுனால நம்ம மீது கொஞ்சம் மதிப்பளிப்பாங்க. அதுவும் போயிடுச்சுன்னா சுத்தமா போயிடும். அப்புறம் எதிர்காலம் நம்மளோட குழந்தைகள் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சொசைட்டியும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைகள் மீது கொஞ்சம் மொபைல் பயன்பாட்டு சம்பந்தமா கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அக்கறையா இருங்க. நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்கள விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.